சோழர் செப்பேட்டெல்லாம் நான் உன்கிட்டயே கொடுக்குறேன், நீயே உட்காந்து சங்கர மடத்தில் படிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லு, அதை நாங்கள் தொல்லியல் துறை வச்சு பதிப்பிச்சு தரோம். இந்த பேக்கரி டீலிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட ஒரு கேவலமான ஒரு உடன்படிக்கை. அப்படி ஒரு உடன்படிக்கை போட்டு இந்த செப்பேடெல்லாம் எங்க போகுது அப்படின்னா காஞ்சி சங்கர மடத்துக்கு போகுது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செப்பேட்டு வாசகம் ஒன்று கிடைக்குது. அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலனோட, ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது. அந்த நூலில் பத்தி அதை எழுதியிருக்கேன். அந்த செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப சமஸ்கிருத வாசகத்தில் என்ன வருதுன்னா, பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலன் வருது. நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொழில் துறையினுடைய தலைவராக இருக்கிறார், பதறி போயிடுறாரு. ஏன்னா பிராமணருக்கு எதிரியா சோழர்கள் இருக்கிறாங்களா, அதை என்ன பண்றதுன்ட்டு உடனே அவர் வந்துட்டு சங்கர மடத்துக்கு எடுத்துட்டு போறாரு. சங்கர மடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் சோழர்கள் அந்த செய்தி அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் சோழங்கிற மாதிரி மாத்தி சங்கர மடம் சொல்லுது. அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமி அவர்கள் பதிப்பிச்சுட்டு அவர் நூலோட முன்னிலையில் சொல்றாரு, எனக்கே சமஸ்கிருதம் தெரியலங்க. யாரு? தொல்லியல் துறையோட தலைவர். எனக்கு சமஸ்கிருதம் தெரியலங்க, நான் போயிட்டு சங்கர மடத்தில் கேட்டேன், சங்கராச்சாரியார் இப்படிதான் படிக்கணும்னு சொன்னாரு, நான் வந்து படிச்சேன்றாரு. இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு எதுக்கு தொல்லியல் துறை உங்களுக்கு? வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல?